ஹாய் குட்டீஸ். இன்னைக்கு நம்ம மூத்தா பாட்டி சொன்ன கதையில இருந்து நாகண்ணன்ற கதையை தான் நம்ம இன்னைக்கு கேட்க போறோம். கேட்கலாமா? எல்லாரும் ரெடியா இருக்கீங்களா? அப்போ வாங்க கதைக்குள்ள போகலாம். நாகமணி நல்லூர்னு ஒரு ஊரு. அந்த ஊரு ரொம்ப செழிப்பாவும் ரொம்ப வளமாவும் இருந்துச்சு. நிறைய மக்கள் தொகை இருந்துச்சு அந்த ஊர்ல. எல்லா வசதிகளும் இருந்துச்சு. அந்த ஊரோட கோட்டை கதவுகளே ரொம்ப பெருசா பிரம்மாண்டமா இருக்குமா. நிறைய காவலாளிகள் அந்த ஊரை காவல் காத்துட்டு வந்தாங்களாம். எல்லா மக்களுமே ரொம்ப செழிப்பா ரொம்ப செல்வமா இருந்தாங்களாம். ரொம்ப செல்வ செழிப்போட அமோகமா அந்த ஊரோட ஆட்சி நடந்துகிட்டு இருந்துச்சாம். அதனால மக்கள் எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இருந்திருக்காங்க. நல்ல படிப்பு, நல்ல வேலை வாய்ப்பு, எல்லா வகையிலுமே மத்த எல்லா ஊரை விடவே அந்த ஊரு ரொம்ப நல்ல வகையில இருந்துச்சாம். அந்த ஊர்ல உள்ள ஆறு எப்பவுமே தண்ணி வத்தி போகவே போகாதான். எல்லா நாளுமே அந்த ஊர்ல தண்ணி ஓடிக்கிட்டே இருக்கும் ஆத்துல. மத்த பக்கத்துல உள்ள ஊர்கள்ல வேலை வாய்ப்பு இல்லைன்னா கூட இந்த ஊர்ல என்னைக்கும் வேலை இருக்குமா. அதனாலவே மத்த ஊர்ல உள்ள மக்கள்லாம் இந்த ஊருக்கு தேடி தேடி வருவாங்களாம். அந்த ஊருக்கு போனா நம்ம எப்படியும் பொழைச்சிக்கலாம் அப்படின்னுட்டு. இப்ப இந்த ஊரோட பேரு நாகமணி நல்லூர் இல்லையா? அந்த பேரு கேட்டாப்லயே அந்த ஊர்ல நைட்டு நேரத்துல நாகங்கள், அதாவது நாக பாம்புகள் ரொம்ப சுதந்திரமா சுத்தி வந்துட்டு இருக்குமா. அது அந்த ஊர் மக்கள் எல்லாருக்கும் ரொம்ப பழகி போச்சு. அவங்களுக்கு அது ரொம்ப சர்வ சாதாரணமாவே ஆயிருச்சு. ஆனா மத்த ஊர்ல இருந்து யாராவது புதுசா வந்தாங்கன்னா, ஐயோ இப்படி பாம்பு மேயுதே ஊர் ஃபுல்லான்னு சொல்லிட்டு அவங்க பார்த்த பாம்பு அடிக்க போனாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது அடிக்காதப்பா, அது வாயில்லாத ஜீவன், அது என்ன பண்ண போகுது, நீ அதை எதுவும் பண்ணலன்னா அதுவும் உன்னை எதுவும் பண்ணாது, அந்த பாம்பு ஒண்ணும் பண்ணாத, விட்டுரு அப்படின்னு சொல்லுவாங்களாம் அந்த ஊர் மக்கள். அந்த நாகங்களுமே யாரையும் எந்த தொந்தரவும் பண்ணாதான். அது பாட்டும் அது பாட்டு அப்படியே சுத்திட்டு அது பாட்டும் போயிருமா. இப்படி ராத்திரி நேரத்துல ஊர் ஃபுல்லா சுத்தி பார்த்துட்டு இருக்கு அந்த நாகங்கள், அதாவது அந்த பாம்புகள். பகல் நேரத்துல ஒண்ணு கூட பார்க்க முடியாது. அத்தனையும் போய் அந்த ஊரை சுத்தி இருக்கிற ஒரு 2-3 குளத்துல, ஒரு குளத்துல எல்லா பாம்புகளும் ஒரு குளத்துக்குள்ள போய் இருந்துருமா. பகல்ல வெளியில வரவே வராதான். அந்த ஊர் மக்கள்லாம் அந்த பாம்புகளை சத்தியத்துக்கு கட்டுப்பட்ட பாம்புகள், அதனால மனுஷங்களை ஒண்ணும் பண்ணாது, யாரையும் எந்த தொந்தரவும் பண்ணாதுன்னு சொல்லுவாங்களாம். அந்த பாம்புகள் எல்லாம் போய் பகல்ல ஒரு குளத்துல ஒளிஞ்சிக்குது இல்ல, அந்த குளத்துக்கு நாக குளம்னு பேருங்களாம். அந்த ஊர் மக்கள் எல்லாருமே அந்த குளத்துக்கு மட்டும் தண்ணி எடுக்கிறதுக்கோ இல்ல எதுக்குமே அந்த குளத்து பக்கம் போக மாட்டாங்களாம். எந்த அசுத்தமும் பண்ண மாட்டாங்களாம். இப்படியே போயிட்டு இருந்துச்சாங்க அந்த ஊரோட வழக்கம். பாம்புகளும் அந்த ஊர் மக்களும். இந்த ஊர் மக்கள்லாம் இந்த பாம்புகளோட ரொம்ப அதுங்களுக்கு வித்தியாசம் தெரியாம, ஒரு பயமே இல்லாம இந்த பாம்புகளோட வாழ்ந்து பழகிட்டதால நாக சதுர்த்தி அன்னைக்கு இந்த நாகங்களுக்கு சிறப்பா பூஜை எல்லாம் செஞ்சு படையெல்லாம் வச்சு அவங்க சாமி கும்பிடுவாங்களாம். நாகங்களும் அதெல்லாம் சாப்பிட்டு போகுன்ற மாதிரி ஐதீகம்னு சொல்லுவாங்க. அப்புறம் திடீர்னு அந்த ஊர்ல யாராவது நாகமணிய பார்த்ததா சொல்லுவாங்க. நாகமணின்னா என்னன்னு தெரியுங்களா? நாகமணின்னா 100 வருஷத்துக்கு மேல வாழ்ந்த நாகங்கள், யாருக்கும் எந்த தீங்கும் செய்யாம, யாரையும் கடிக்காம, அதோட விஷத்தை சேர்த்து வச்சிருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது ரொம்ப அரிதான ஒரு நாகமணியா மாறிடும். அதனால நிறைய பலன் கிடைக்கும் எல்லாருக்கும். நிறைய விஷயங்கள் இருக்கு. ஒரு தெய்வீக தன்மையோட அந்த நாகமணி கல் இருக்கும்னு சொல்லுவாங்க. அந்த நாகமணி கல்ல யார் கையில எடுக்கிறாங்களோ அந்த நாகங்கள் அத்தனையுமே அந்த மனுஷனுக்கு அடிமையாயிடுமா. அந்த நாகமணி கல்ல ராத்திரி நேரத்துல எடுத்து வெளியில வச்சா ஊருக்கே வெளிச்சம் தருமா அப்படின்லாம் அந்த மக்கள் நம்பினாங்க. ஒரு நாள் ஊருக்குள்ள வழி தவறி வந்துட்டான். அந்த ஊரை சுத்தி காவல் காக்குற காவலாளிகளுமே அன்னைக்கு கொஞ்சம் தூங்கிட்டதால அவன் உள்ள வந்ததை யாருமே பார்க்கல. இந்த பையன் பயந்து திருன்னு முழிச்சுக்கிட்டே நம்ம எங்க போறோம்னு தெரியாமலேயே அவன் பாட்டு அந்த ரோடு போற வழியே நடந்து வந்துட்டு இருந்தான். ராத்திரி இருட்டுன்றதால அவனுக்கு எதுவுமே சரியா கண்ணுக்கு தெரியல. இது எந்த ஊரு, நம்ம எங்க போயிட்டு இருக்கோம், எதுவுமே அவனுக்கு தெரியல. அப்படியே கொஞ்ச தூரம் அவன் நடந்து போய்கிட்டே இருக்கும்போது தூரத்துல ஒரு நல்ல பிரகாசமான வெளிச்சத்தை பாக்குறான். சரி, இந்த இடம் வெளிச்சமா இருக்கேன், நம்ம அங்க போவோம்னு அதை நோக்கி அவன் போயிட்டு இருக்காங்க. ஆனா பக்கத்துல போக போக கண்ணெல்லாம் கூசுற அளவுக்கு அவ்வளவு பிரகாசமான வெளிச்சமா அது இருக்கு. கைய வச்சு கண்ணை மறைச்சுக்கிட்டே பக்கத்துல போறான்.
போய் பார்த்தா அங்க ஒரு கல்லு அவ்வளோ பிரகாசமா ஒளிவிட்டு நல்லா ஒளி வீசிட்டு நல்லா அப்படியே எரிஞ்சிட்டு இருக்கு. அந்த கல்லு ரொம்ப சின்னதுதான், மிஞ்சி மிஞ்சி போனா உள்ளங்கையில வச்சுக்கிற அளவுதான் இருக்கும். ஆனா அதோட வெளிச்சம் தான் இந்த அளவுக்கு ஒரு ஊருக்கே பிரகாசம் தர்ற அளவுக்கு அது எரியுது, ஒரு ஒளி வீசுதுன்றப்ப அவனுமே அதை ஆச்சரியமா பாத்துட்டு இருக்கான். அவனுக்கு ரொம்ப அப்படி என்ன பண்றதுன்னு தெரியல. இது என்ன பண்ணலாம், எடுக்கலாமா தொடலாமான்னு தெரியாம சுத்தி முத்தியும் பாத்துக்கிட்டே இருக்கான். யாரையுமே பார்க்க முடியல, யாருமே அந்த நைட் நேரத்துல அங்க இல்ல. அவன் அப்படியே கொஞ்சம் யோசிச்சுக்கிட்டே அந்த கல் எடுத்து அவன் கையில வைக்கிறான். அப்படி வைக்கும் போது அந்த கல்ல உள்ளங்கையில வச்ச உடனே அவன் உடம்பே ஃபுல்லா ஒளி வீசுதாங்க. பிரகாசமா ஒளி வீசினோடனே அந்த குட்டி பையன், அந்த சின்ன பையனும் பயந்துட்டு திருப்பி சுத்தி முத்தி பார்த்துட்டு அந்த கல்லை எடுத்து என்ன பண்ணான்னா உள்ளங்கையில பொத்தி வச்சுக்கிட்டு கொஞ்ச தூரம் நடக்க ஆரம்பிச்சிட்டான். அவன் போற பக்கம் பார்த்தா ஆறு ரொம்ப சலசலன்னு தண்ணியோட ஓடிட்டு இருக்குது. இதுக்குள்ள போனா ஆத்துக்குள்ள விழுந்துருவோன்னுட்டு அந்த ஆத்துக்கு எதிர்பக்கமா நடக்க ஆரம்பிச்சிட்டான். தூரத்துல ஒரு மரம் தெரிஞ்சுது. அந்த மரத்துக்கு கீழே போய் உட்காந்துட்டு அந்த கல்லையே பார்த்துட்டு இருந்தான். இந்த கல்லுல இருந்து எப்படி ஒளி வீசுதுன்னு அவனால புரிஞ்சிக்கவே முடியல. அவன் சட்டை எதுவும் போட்டு இல்ல, சும்மா ஒரு துண்டு கட்டியிருந்தான். இடுப்புல ஒரு நீல நிறத்துல ஒரு வேட்டி கட்டியிருந்தான். வேற சட்டெல்லாம் ஒண்ணும் போட்டு இல்ல. அந்த கல்லை எடுத்து வேட்டிக்குள்ள சுத்தி வச்சுக்கிட்டு துண்டை எடுத்து போத்திக்கிட்டு அங்கேயே படுத்துட்டான். படுத்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது தரையில ஏதோ அசைறாப்புல இருக்கு அப்படின்னுட்டு. எழுந்து உக்காந்து பார்த்தா பக்கத்துல ஒரு பாம்பு. ஐயோ பாம்புன்னு எழுந்து அலறி அடிச்சு நின்னா அதுக்கும் பக்கத்துல ஒரு பாம்பு, இன்னொரு பாம்பான்னு படி பார்க்க அவனை சுத்தி அவ்வளவும் பாம்புகளா இருந்துச்சான். அவனால என்னவே முடியலையா, அவ்வளவு பாம்பு, பார்த்த பாம்பு குவியல்களாவே இருந்துச்சான். இவனால ஆச்சரியப்படாம இருக்க முடியல, எப்படி நம்ம ஒரு பாம்பை கூட மிதிக்காம வந்தோம் அப்படின்னுட்டு. உடனே இவன் பயந்துகிட்டே அந்த நாகமணி கல்ல வேட்டியில சுத்தி வச்சான்ல அந்த கல்லை எடுத்து அதோட வெளிச்சத்துல சுத்தி பார்த்தான். அப்படின்னா பக்கத்துல ஒரு குளம் தெரிஞ்சுது. அவனுக்கு அதுதான் அந்த நாக குளம்ன்றது தெரியாது. ஆனா அங்க இருந்துதான் இந்த நாகங்கள்லாம் வருதுன்னும் இங்க இருந்து சில நாகங்கள் அந்த குளத்துக்குள்ள போகுதுன்றது மட்டும் அவன் நல்லா பாத்துக்கிட்டான். இப்படி இருக்கும் போதே அவனுக்கு பின்னாடி ஒரு நிழல் அசையறது மாதிரி தெரிஞ்சுது. ரொம்ப பயந்துட்டான் பையன். பயந்துகிட்டே திரும்பி பார்த்தா அவன் உயரத்துக்கு படம் எடுத்துக்கிட்டு ஒரு பாம்பு பின்னாடி இருக்குதான். அதை பார்த்து பயந்து ஒரு அடி பின்னாடி எடுத்து வச்சா அந்த மீதி இருக்கிற குட்டி குட்டி நாகங்கள் எல்லாமே அவனை சுத்தி நின்னுக்குச்சான். இவனுக்கு பயத்துல என்ன பண்றதுனே தெரியல. முருகா 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 முருகான்னு வேண்டிக்கிட்டே இருக்கான். அப்போ அந்த பெரிய படம் வச்சு விரிச்சு காமிச்ச ஒரு பாம்பு இருக்குல்ல, அந்த பாம்பு கேக்குது, தம்பி நீ யாரு, இங்க என்ன பண்ற, உன் கையில இருக்கிற கல்லு எங்களோடது, அதை நீ பாத்திருக்கவே கூடாது, அதனால அதை கொடுத்துட்டு ஓடிடு அப்படின்னு சொல்லுது. பாம்புகள் பேசுன்றதே அவனுக்கு அன்னைக்குதான் தெரியுது. அப்ப கூட இது கனவா நினைவான்னு அவனால கொஞ்சம் சந்தேகமா தான் இருக்கு. கையில கிள்ளி பாக்குறான், வலிக்குதுன்னொடனே ஓ இது நமக்கு நிஜம்தான், இது கனவு இல்ல, உண்மையிலே பாம்புகள் பேசுது அப்படின்னு அவன் புரிஞ்சுக்கிறான். உடனே பயந்துகிட்டு நான் இந்த கல்லை கொடுத்துட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சம்மதம் சொல்றான். அதுக்குள்ள ஒரு பெண்ணாகும் ரொம்ப சீறிக்கிட்டே கோவமா வந்து அவன் கையில இருக்கிற கல்லை தட்டி விட்டுட்டு அவனையும் முழுங்கிருச்சு. உடனே அந்த பெரிய படம் விரிச்ச அந்த பெரிய ஆணாகம் கேக்குது, ஏன் இப்படி பண்ண, அவன் ரொம்ப ஒண்ணுமே விவரம் தெரியாத ஒரு சின்ன பையன், அவன் அப்படி பண்ணலாமா நீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண் நாகத்துக்கிட்ட சண்டை போடுது. அதுக்கு அந்த பெண்ணாகம் சொல்லுது, இவன் நம்மளோட கல்லை பாத்துட்டான், கையிலயும் எடுத்துட்டான், இந்த ஊர்ல போய் சொன்னான்னா எல்லாரும் அந்த நாகமணி கல்லுக்காக நம்மள கொல்ல ஆரம்பிச்சிருவாங்க, நமக்கு பாதுகாப்பே இல்லாம போயிரும். நான் நம்மளுடைய குழந்தைகளுக்காகவும் நம்மளுடைய வாரிசுகளுக்காகவும் இந்த மாதிரி பண்ணினேன், தவிர இந்த நாகமணி கல்லோட ரகசியத்தை பாதுகாக்க வேண்டியது நம்ம இனத்தோட கடமை இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்ணாகம் கேக்குது ஆண் நாகத்துக்கிட்ட. அந்த பெண் பாம்பு நிறை மாத கர்ப்பிணியா இருந்துச்சான். அதோட வயிற்றுக்குள்ள கொசன்னு 100 முட்டை இருந்துச்சான், பாம்பு முட்டை தான். அந்த முட்டைங்களுக்கு நடுவுலையும் போய் வழுக்கிட்டு போய் விழுந்தான். அந்த நாகம், அந்த பெண் நாகம் முழுங்கிருச்சு இல்லையா இவனை, வயிற்றுக்குள்ள முட்டைங்களுக்கு நடுவுல போய் விழுந்தான். நல்ல வேலை ஒரு முட்டை கூட உடையல. அந்த பெண் நாகம் பேசுறதும் அவனுக்கு தெளிவா கேக்குது. அது மட்டும் இல்ல, இந்த கல்ல கையில எடுத்தவனுக்கு நம்ம அத்தனை பேரும் நம்ம குலமே அவனுக்கு அடிமைன்னு அவனுக்கு தெரிஞ்சா என்ன ஆகும், அதனாலதான் நான் விழுங்கினேன்னு அந்த ஆண் நாகத்துக்கிட்ட அந்த பாம்பு சொல்லிட்டு இருக்கு. அதனை கேட்டுக்கிட்டு இருந்த அந்த சின்ன பையன் என்ன பண்றான்னா யோசிக்க ஆரம்பிக்கிறான்.
100 முட்டைங்களுக்கு நடுவுல இருந்த இடத்துல அவன் யோசிச்சுக்கிட்டே அந்த முட்டையை தள்ளி வச்சுட்டு அப்படியே நடுவுல கொஞ்சம் கேப் உண்டாக்கி ஒளிஞ்சுக்கிட்டு அப்படி படுத்துக்கிட்டான். அதுல ஒரு முட்டைக்குள்ள இருந்து ஒரு சின்ன நாகப்பாம்பு கேக்குது. கொஞ்சம் பயந்துகிட்டே தான் கேக்குது. யாரு அது புதுசா அப்படின்னு கேக்குது. அவனுமே பயந்துகிட்டு, ஏன்னா பாம்பு குட்டி இல்லையா, பயந்துகிட்டுதான் என் பேரு ஆதித்தன் அப்படின்னு சொல்றான். நீ ஏன் இங்க வந்த அப்படின்னு அந்த சின்ன ஒரு முட்டைக்குள்ள இருந்த ஒரு பாம்பு குட்டி கேக்குது. உங்க அம்மா என்ன கோபத்துல முழுங்கிட்டாங்க, அதனாலதான் நான் உள்ள வந்து விழுந்துட்டேன்னு அவன் சொல்றான். அதுக்கு இன்னொரு முட்டைக்குள்ள இருந்த பாம்பு குட்டி சொல்லுது, எங்க அம்மாவுக்கு கோபமே வராதே, நீ என்ன பண்ணன அப்படின்னு கேக்குது. இவனுக்கு என்ன பதில் சொல்றதுன்னே தெரியல. இப்படியே 4-5 நாள் போச்சு. இந்த சின்ன பையனும் அந்த பாம்போட வயிற்றுக்குள்ளேயே அந்த பாம்பு குடிக்கிற தண்ணியை குடிச்சிட்டு, பாம்பு குடிக்கிற பாலை குடிச்சிட்டு அந்த குட்டிங்களோடயே இவனும் வாழ்ந்துட்டு இருக்கான். இவனுக்கு என்ன சாகவே வரல, இவன் சாகல, உயிரோட தான் இருக்கான். அப்போ 4-5 நாள் பழகிட்டாங்க இல்லையா அந்த பாம்பு முட்டைக்குள்ள இருக்கிற குட்டிங்களும் இவனும். கதை சொல்லுங்க கதை சொல்லுங்கன்னு சொல்லிட்டு அதுங்க கேக்குதுங்களாம். அதுங்களுக்கு சின்ன சின்ன கதையெல்லாம் சொல்லிட்டு இவனும் அதுங்களோட ரொம்ப சகஜமா பேசி இருக்கான். அந்த பாம்பு குட்டிங்கள்லாம் இவனை அண்ணன் அண்ணன்னு சொல்லுதுங்களாம். நாகங்கள்லாம் இவனை அண்ணன் சொல்லுதான இவனுக்கு அண்ணன் நாக அண்ணன்னு கூட இன்னொரு பேர் வந்துருச்சுன்னு சொல்லுவாங்க. இவன் சொல்ற கதையெல்லாம் கேட்டுட்டு அந்த குட்டி நாகப்பாம்புங்கள்லாம் முட்டைக்குள்ள இருந்து அம்மாவோட வயிற்றுக்குள்ள குதிச்சு குதிச்சு கும்மாளம் போட்டு சிரிச்சு சிரிச்சு விளையாடுதுங்களாம். தாய் நாகம் வந்து சொல்லுது ஆண் நாகத்துக்கிட்ட, இந்த குட்டிங்கெல்லாம் ரொம்ப பொல்லாத குட்டிங்களா இருக்கு, உள்ள எப்படி எல்லாம் குதிச்சு குதிச்சு விளையாடுது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குதான். இப்படியே கொஞ்ச நாள் போயிட்டு இருக்கும் போது அந்த நாகத்துக்கு பிரசவ நேரமும் நெருங்கிருச்சு. 100 முட்டைங்களும் ஒண்ணா வெளில வந்து விழ தொடங்கிருச்சு. இதுக்கு இடையில ஒட்டிக்கிட்டு நாக அண்ணனும், அதாவது அந்த ஆதித்தன் சின்ன பையன் இருக்கால, அவனும் வெளில வந்து குதிச்சுட்டான். அவனை பார்த்ததும் தாய் நாகம் ரொம்ப மிரண்டுருச்சு. எப்படி நீ சாகாம இருந்த இத்தனை நாள் என்னோட வயிற்றுக்குள்ள அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்குது. ஆனா அது பிரசவிச்சதால ரொம்ப டயர்ட்ல இருக்குல்ல, அதனால பேசுறதுக்கோ அவன்கிட்ட ஏதோ சொல்றதுக்கோ அதால முடியல. அவனை பார்த்த ஆண் நாகமும் தூரத்துல இருந்து ஓடி வந்துச்சு. நீ எப்படி இந்த சாகாம இருக்கேன்னு ஆச்சரியமா கேட்டுக்கிட்டே ஓடி வந்துச்சு. அதுக்கு அவன் சொன்னான், நான் உங்க பிள்ளைகளோட ஒட்டிக்கிட்டு உயிர் வாழ்ந்தேன், எனக்கு சாவு வரல, நான் சாகல அப்படின்னு ரொம்ப அச்சம் இல்லாம சொன்னான். ஏன்னா நாகக்குட்டிகளோட வாழ்ந்து வாழ்ந்து அவனுக்கு பாம்புகள் மேல இருந்த பயமே. அடுத்து 100 நாகக்குட்டிங்களும் வெளில வந்துச்சு. அத்தனையும் அம்மாவையும் அப்பாவையும் பார்த்து கொஞ்சிட்டு நாக அண்ணனை நோக்கி, இந்த குட்டி பையனை நோக்கிதான் ஓடி வந்துச்சு. நாக அதை ஆச்சரியமா பார்த்துட்டு இருந்துச்சு. இது எப்படி சாத்தியம், பாம்புகள் ஓடி போய் மனுஷனோட விளையாடுது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு அந்த குட்டிங்கெல்லாம் ஒரே குரல்ல சொல்லிச்சான், அவன் எங்களோட அண்ணன், தினம் தினம் கதை சொல்லி சொல்லி எங்களை வளர்த்தான் அப்படின்னு இந்த குட்டிங்கெல்லாம் உள்ள சொல்லிச்சிங்களாம். இந்த அம்மா நாகம் கண்ணு முழிச்ச உடனே ரொம்ப கோபத்தோட சீறிக்கிட்டு மறுபடியும் இந்த பையனை முழுங்கறதுக்கு வந்துச்சான். அப்ப அந்த குட்டிங்கெல்லாம் ஓடி போய் வழிமறிச்சு நின்னுச்சுங்களாம். அவனை நீங்க மறுபடியும் முழுங்க கூடாது, அவன் எங்களோட அண்ணன் நாகண்ணன் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா கிட்ட போய் சண்டை போட்டு நின்னுச்சுங்களாம். இந்த அம்மா நாகத்துக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அப்படி அப்பா நாகம் அம்மா நாகத்திட்ட சொல்லுச்சு, இந்த பாரு, உனக்கு பிடிக்குதோ இல்லையோ அவனும் உன் பையன்தான், உன் வயிற்றுல இருந்து பிறந்திருக்கிறதால உன் பையன்தான் அப்படின்னு சொல்லுச்சு. அத கேட்டதும் அந்த தாய் நாகத்துக்கு கோபம் போயிட்டு, நானும் இவனுக்கு அம்மா தானேன்னு தாய் பாசம் பொங்க ஆரம்பிச்சிருச்சு. அதனால இனி அவனை விழுங்க கூடாதுன்னு நினைச்சுக்கிச்சு. அன்போட அவன் பக்கத்துல போய் அவனை தடவி கொடுத்துச்சு. அப்போ இந்த அப்பா நாகம் இருக்குல்ல, அவன் அந்த சின்ன பையன்கிட்ட போயிட்டு, ஆதித்தா, நீயும் எங்க பையன்தான், நீ நாக அண்ணன், எங்க நாகக்குட்டிங்களுக்கு எல்லாம் நீ அண்ணன், நீ எப்போனாலும் இங்க வரலாம், நீ எப்போனாலும் என்ன வேணாலும் எங்கள்கிட்ட பேசலாம் கேட்கலாம், உனக்கு என்ன வேணுமோ நாங்க செய்வோம், உனக்கு நாங்க எங்களோட சக்தியெல்லாம் சேர்த்து உருவாக்கி வச்ச இந்த நாகமணி கல்ல தரோம், அதை வச்சு நீ நல்லா வாழ்ந்துக்கலாம், அதை வித்தினா உனக்கு நிறைய புகழ் செல்வம் எல்லாமே கிடைக்கும், வா என் கூட, நான் அதை தரேன்னு சொல்லிட்டு நாக குளத்துக்கிட்ட கூட்டிட்டு போகுது. யாரு, அந்த நாகத்தோட அப்பா. நாக குளத்துக்கிட்ட போய் நின்னதுக்கு அப்புறம் அந்த நாக குட்டிங்களோட அப்பா கூட போகிறதுக்கு அவன் ரொம்ப யோசிச்சான். அப்ப அம்மா நாக சொல்லுச்சு, ஆதித்தா யோசிக்காத, நீயும் எங்க பையன்றதால எங்களை மாதிரி உன்னால நீந்த முடியும், வா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு போச்சு. உள்ள போக போக ஒரு நாக உலகமே பறந்து விரிந்து கிடந்துச்சாங்க.
ஏகப்பட்ட நாகங்கள் அங்க ஒளிஞ்சுக்கிட்டு அப்படி இப்படின்னு எழிஞ்சுக்கிட்டு அப்படிலாம் இருந்துச்சாம். அந்த நாக உலகத்தோட கோட்டை கதவுகள் எல்லாம் திறந்த உடனே இந்த ஆதித்தனும் இந்த நாகங்களோட உள்ள போறான். அதுவும் எப்படி அரச மரியாதையோட உள்ள போறான். அந்த நாக உலகத்துக்கு உள்ள ஒரு பெரிய ஆசனத்துல பட்டு துணி விரிச்சு அதுக்கு மேல அந்த நாகமணி கல்லு வச்சிருக்காங்க. அந்த கல்லோட ஒளியில தான் அந்த நாக உலகம் ரொம்ப பிரம்மாண்டமா ஒளி வீசிட்டு இருந்துச்சான். அவன் இந்த குட்டி பையன் அது கிட்ட போயிட்டு அந்த கல்ல பாக்குறான். அப்படி பார்க்கும்போது அந்த குட்டி குட்டி நாகங்கள்லாம் இருந்துச்சுல்ல, அதெல்லாம் ரொம்ப ஆச்சரியமா ரொம்ப சந்தோஷமா குதிச்சுக்கிட்டு இந்த கல்லையும் அந்த சின்ன பையனையும் சுத்தி சுத்தி வருதுங்களாம். அந்த கல்லை சுத்தி காவல் காக்குற அந்த விஷமான நாகங்களை எல்லாம் விலக்கி வச்சுட்டு அப்பா நாகம் அந்த கல்லை எடுத்து ஆதித்தன் கிட்ட கொடுக்குது. அப்ப ஆதித்தன் அந்த கல்லை வாங்காம, நாகத்தந்தையே இந்த கல்லை நீங்களே வச்சுக்கோங்க, நான் வயிற்றுக்குள்ள இருக்கும் போது நாகத்தாய் சொன்னதை நானும் கேட்டேன். இந்த கல் நம்ம இனத்தோட ரொம்ப சீக்கிரட்டான கல். இந்த கல் இருக்கிறத நம்ம வெளியில யாருக்கும் சொல்லக்கூடாது, இதை பாதுகாக்கிறது நம்மளோட கடமைன்றத நானும் கேட்டேன். அதனால இது உங்ககிட்டயே இருக்கட்டும். நான் உங்களோட பையன் அப்படின்றதால இப்ப இந்த கல்லை பாதுகாக்க வேண்டிய கடமை எனக்கும் வந்துருச்சு அப்படின்னு சொன்னான். அப்போ அம்மா நாகம் அவனை நோக்கி வந்துச்சு. நீ ரொம்ப நல்லவன் ஆதித்தா, நான் உன்னை விழுங்கினதுக்காக நான் ரொம்ப வருத்தப்படுறேன். அதே சமயம் உன்னை விழுங்கினதால தானே உன்னை புரிஞ்சிக்கவும் முடிஞ்சுது, அதை நினைச்சு நான் சந்தோஷமும் படுறேன். வா, நான் உனக்கு வயிறு நஞ்ச பரிசா தரேன் அப்படின்னு சொல்லி கூட்டு போச்சு. அவனும் பின்னாடியே போனான். அங்க இன்னும் ஒரு ஆசனத்துல ஒரு பட்டு துணி விரிக்கப்பட்டிருந்துச்சு. அதுக்கு மேல 4 மண்கலயங்கள்ல வைர விஷம்னு இருந்துச்சு. தந்தை நாகம் ஆதித்தன் கிட்ட போய், ஆதித்தா, எங்களோட மூத்தோர்கள், எங்களுடைய மூதாதையர்கள் எல்லாரும் துளி துளியா விஷத்தை கக்கி சேர்த்த வைர விஷம் இது. இதை சாப்பிட்டவங்க உடம்பு வைரம் போல உறுதியா இருக்கும். எங்களுடைய முன்னோர்கள்ல ஒருவரான வாசுகி இந்த நஞ்ச பீமனுக்கு கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் இந்த நஞ்ச நீ தான் வாங்கிக்கிற, உனக்கு தான் நாங்க கொடுக்குறோம்னு சொல்லி கொடுத்துச்சு. ஆதித்தனும் நன்றி சொல்லி அந்த விஷத்தை சாப்பிட்டான். சாப்பிட்ட கொஞ்ச நேரத்துல அவனோட உடம்பு ரொம்ப பலமுள்ளதா ஆயிடுச்சு. ரொம்ப ரொம்ப பலசாலியா ஆயிட்டான். அதுக்கப்புறம் அவங்க கிட்ட இருந்து பிரியா விடை வாங்கிக்கிட்டு அவன் அந்த ஊர்ல இருந்து அவனோட சொந்த ஊரை நோக்கி பயணப்பட ஆயத்தமாயிட்டான். அப்போ தாய் நாகம் அந்த குட்டி பையன் ஆதித்தனை பார்த்து, ஆதித்தா, நீ முன்னாடி இந்த வைர விஷத்தை சாப்பிட்ட பீமன் 5 பாண்டவர்களோட அண்ணன் தம்பிகளா பிறந்தான். இப்போ நீ 100 அண்ணன் தம்பிகளோட பிறந்திருக்க, கௌரவர்கள் போல. அத நீ எப்பவும் ஞாபகத்துல வச்சுக்கணும். உன் தம்பிகளை நீ ரொம்ப நல்லா பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லுச்சு. ஆதித்தனும், கண்டிப்பா தாயே, நான் இதை நல்லா ஞாபகம் வச்சுக்குவேன், நான் அப்பப்ப வந்துட்டு போவேன், என் தம்பிகளை நல்லா பாத்துப்பேன், உங்ககிட்டயும் ஆசீர்வாதங்கள் வாங்கிட்டு போவேன்னு சொல்லிட்டு அந்த நாக உலகத்தை விட்டு வெளியில வந்தான். அவ்வளவுதான், கதை முற்றும்.